அனைவருக்கும் வணக்கம். நான் வின் இளங்கோ. எல்லோரும் மகிழ்ச்சியாக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நானும் ஒரு மகிழ்ச்சியான சூழலில் தான் இருக்கிறேன். நம்ம இப்போது சேலத்திலேருந்து ஓமலூர் போகிற வழியில் இருக்கக்கூடிய இந்த மாமாங்கம் அப்படின்ற இடத்துல கட்டிகிட்டு இருந்த புதிய மேம்பாலம் தற்பொழுது திறந்து வச்சிட்டாங்க. அந்த மேம்பாலம் எப்படி இருக்குது என்னன்னு பார்க்கலான்னு தான் வந்தேன். சரியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா 22 அதாவது ஆகஸ்ட் 22 காலையிலேருந்து இந்த பாலத்தில் வந்து வண்டிகள்லாம் போகிறதுக்கு வந்து திறந்து வச்சிட்டாங்க. அதாவது இன்னும் ஒரு சில பணிகள் இருக்குது. நடுவில் பார்க்கும்போது உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மின் விளக்குகள் அமைக்கிறது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நடுவில் அந்த பூச்செடி மாதிரி ஏதாவது வைப்பாங்க இல்லைங்களா, அதெல்லாம் மண்ணெல்லாம் பாருங்கள் கொட்டி தான் இருக்குது. இன்னும் முழுசாக நிறவலை. நிறைய இடத்துல மண் இன்னும் கொட்டாமல் இருக்கிறாங்க. ஆனால் இந்த வழியில் பயணிக்கிறதுக்கு உண்டான சூழல் இருக்குது. அதனால் போக்குவரத்து நெரிசல் நாளுக்கு நாள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ திறந்து விட்டாங்க. சம்பவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 2023 வாக்கில் நினைக்கிறேன் இந்த பகுதியில் பாலம் கட்டுவதற்கு ஆரம்பிக்கப்பட்டது. அதாவது சேலம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு நாளும் வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே இருக்குது. அதுவும் வந்து சேலம் நகருக்குள்ளேயே இந்த பைபாஸ் போகும். அதாவது கன்னியாகுமரி முதல் காஷ்மீர் வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த நெடுஞ்சாலை வந்து சேலத்தில் ஊருக்குள்ளே, அதாவது டவுனுக்குள்ளேயே போகிறதுனால இந்த போக்குவரத்து நெரிசல் அந்தந்த இடத்துல நிறைய இடத்துல நடந்துகிட்ருக்கும். அது ஏற்கனவே கடந்த அதிமுக ஆட்சியின் காலத்தில் பட்டர்ஃப்ளை பாலத்திலேருந்து கந்தம்பட்டி பைபாஸில் ஒரு மேம்பாலம், ஏவிஆர் ரவுண்டானாலேருந்து அந்த குரங்குச்சாவடியில் போய் இறங்குற மாதிரி ஒரு மேம்பாலம் கட்டியிருந்தாங்க. அதற்கு அடுத்தபடியாக இந்த மாமாங்கம் அப்படின்ற இடத்துல இருந்து இப்போ வந்து பார்த்திங்க அப்படி அது வந்து மாநில அரசாங்கம் கட்டின பாலம்னு நினைக்கிறேன். இது வந்து நேஷ்னல் ஹைவேஸ் கட்டியிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஆமாம், அந்தளவுக்கு கொஞ்சம் அகலமான ஒரு நல்ல ஒரு மேம்பாலத்தை கட்டி முடிச்சுக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 ஆண்டுகளுக்கு பக்கமாக சேலம் பகுதி மக்கள் மட்டும் இல்லாமல் இந்த வழியில் பயணிக்கிற மக்கள், ஏன்னா இது ஒரு முக்கியமான வழித்தடம். அதாவது கீழே கன்னியாகுமரியிலேருந்து மதுரை, திருநெல்வேலி, நாமக்கல், கோயம்புத்தூர்லேருந்து சேலம் வழியாக பெங்களூர் போகிறது, இந்த சரௌண்டிங் போகிறது எல்லாத்துக்குமே இந்த வழியில் தான் பயன்படுத்தி ஆகணும். அதனால் இந்த வழியில் எப்போவுமே போக்குவரத்து வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். அப்படி இருக்கிற சூழலில் கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளாக கடுமையான போக்குவரத்து நெரிசலில் சேலம் மக்களும் சரி, இந்த வழியில் பயணிக்கிற மக்களும் சிக்கி தவிச்சிக்கிட்டு இருந்தோம். தற்பொழுது இது எல்லாத்துக்கும் விடிவு வர்ற மாதிரி இந்த மேம்பாலத்தை பொதுமக்கள் போக்குவரத்து பயன்படுத்துறதுக்கு திறந்து வச்சிட்டாங்க. இன்னும் சொல்கிறேன், 100% இந்த மேம்பாலத்தில் வந்து வேலை முடியல. இங்கே பாருங்கள், சுற்றுச்சுவரில் வந்து அந்த பெயிண்ட் மாதிரி அடிப்பாங்க. ஆமாம், அதெல்லாம் இன்னும் அடிக்கலை. அது இல்லாமல் மேம்பாலத்தில் விளக்குகள் வைப்பாங்க நினைக்கிறேன், மின் விளக்குகள் வைப்பாங்க. ஆனால் அந்த மாதிரி கம்பங்கள் எதுவும் இல்லை. இது டவுனுக்குள்ளங்கிறதுனால மின் விளக்குகள் வைக்கணும் அவசியம் இல்லை. இருந்தாலும் வச்சா நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்களா, இந்த இடத்துல இன்னும் மண்ணு கூட கொட்டி நிறவாத இருக்கிறாங்க. அதனால் இன்னும் வேலைகள் கொஞ்சம் இருக்குது. சுண்ணாம்பு அடிக்கிறது, சுண்ணாம்பு அடித்தாலும் இந்த அரசியல் கட்சிக்காரங்க வரவும் போகிறவங்களாம் விளம்பரத்தை ஒட்டிட்டு போயிடலானுங்க. அது ஒரு பக்கம். எனக்கு கேட்டால் சுண்ணாம்பு அடிக்காமையே விட்டுறலாம், சுவர் அப்படி இருந்தாலும் அது அழகாக தான் இருக்கும். சரி விடுங்க, அது ஒரு பக்கம். இருந்தாலும் இந்த வழியில் இந்த மேம்பாலத்தில் முழுசாக வேலை முடியல, இன்னும் கொஞ்சம் இருக்குது. ஆனால் பயணிக்கலாம். அப்போ நானும் இந்த வழியில் வந்து பார்த்திங்கன்னா வேலைக்கு தருமபுரிக்கு கிருஷ்ணகிரிக்கெலாம் போகும்போது இந்த வழியில் வருவேன். பேருந்தில் இருக்கும்போதும் சரி, இருசக்கர வண்டியில் போகும்போதும் சரி, ரொம்ப நேரம் இன்னும் போயிட்டு இருந்திருப்போம். அது இல்லாமல் கல்லூரிகள், பள்ளி கல்லூரிகள் காலை நேரங்களில் வேலைக்கு போகிறவங்க எல்லாத்துக்கும் சிரமமாக இருந்தது. தற்பொழுது எல்லாருக்கும் இந்த சிரமங்களுக்கு மத்தியில் ஒரு சின்ன விடுதலை கிடச்சி அப்படின்னு சொல்லலாம். விடுதலை கிடச்சின்னு மகிழ்ச்சி அடையாதீங்க. இந்த மேம்பாலத்துலேருந்து ஒரு 2 அல்லது 3 கிலோமீட்டர் போனீங்க அப்படின்னா அங்கே ஒரு டோல்கேட் இருக்குது. வச்சாம்பார் ஆப்பு எனக்குன்ற மாதிரி டோல்கேட்டில் வந்து நீங்கள் பணம் கட்டிட்டு தான் போய் ஆகணும். அதாவது என்ன அப்படின்னா, பாலங்கள் வந்து ஒவ்வொரு நாளும் கட்டப்படுகிறது. இதற்கான செலவினங்கள் டோல்கேட்டில் மொத்தமாக நம்மக்கிட்ட வாங்கிடுவாங்க. சரிங்களா? சரி போகட்டும், எது எப்படியோ போகட்டும். ஆனால் இந்த மேம்பாலம் கிட்டத்தட்ட சேலம் நகருக்குள்ளே இருக்கிற முக்கியமான ஒரு வழித்தடத்தில் இருக்கிற இந்த மேம்பாலம் கட்டி முடிக்கப்பட்டாச்சு. பொதுமக்கள் பயன்பாட்டுக்கும் திறந்தாச்சு. கண்டிப்பாக இந்த வழியில் நீங்கள் பயணிச்சிங்க அப்படின்னா தாராளமாக பயணிக்கலாம். சாலையில் பயணிக்கும் போது ஹெல்மெட் அணிஞ்சு பயணிங்க. இருசக்கர வண்டியில், காரில் போனீங்கன்னா சீட் பெல்ட் போடுங்க. பாதுகாப்பான முறையில் மிதமான வேகத்தில் பயணிங்க. அதுதான் நமக்கும் நல்லது, நம்மளை சுற்றி இருக்கிறவங்களும் நல்லது. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பெட்டியில் தெரிவிங்க. மேலும் சேலம் மற்றும் சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய பல தகவல்களையும் பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலில் மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நான் உங்கள் நண்பன் வின் இளங்கோ. நன்றி, வணக்கம்.